ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மண்ணு நம்ம ஸ்டைலில் தினம் ஒரு திருக்குறள் வாங்க பார்க்கலாம். திருக்குறள் வேண்டுற வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யானோ விருமே இல்லை. கருத்து: விருப்பமும் வெறுப்பும் இல்லாத இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவருக்கு எந்த காலத்திலும் துன்பம் இல்லை. எங்கள் பாப்பா தான் திருக்குறள் சொன்னால் எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது முருங்கை விதை இருக்குல்ல, காஞ்சி போன முருங்கை விதையில் இந்த முருங்கை செடி போட்டிருக்கோம். இதை அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணோன்னா வளர வளர நம்ம நின்றுக்கிட்டே காய் பறிக்கலாம். அதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்கோம். இது நம்ம புதுசாக கட்டியிருக்க குடோன். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பதற்குள்ளே யாரோ ஒழிஞ்சிட்ருக்க மாதிரியே இருக்குது. ஆமாம், எங்கள் மாமா புல் அறுத்துட்ருக்காங்க ஆட்டுக்காக. இதுதான் நம்ம புதுசாக போட்டிருக்க குடோன். பண்ணை ரெடி பண்ணிட்டு குடோன் இல்லைன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்காக தான் அது கட்டியிருக்காங்க. உள்ளே பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இப்போ பெயிண்டிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஒரு டோராக ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. மொத்தம் 9 ரூம் இருக்குது. எல்லா வேலையுமே ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. குடோன் ரெடி பண்ணியாச்சுன்னா நம்ம அழகாக ஒரு பூஜை பண்ணி ஆட்டை மேலே ஏற்றிடலாம். இங்கேருந்து பாருங்கள், எங்கள் அத்தை மாமாவும் புல் பிடுங்கிறது நல்லா தெரியுது. இது எப்படின்னா, நம்ம புல்லெல்லாம் நறுக்குனதுக்கப்புறம் அதில் நிறையா வேஸ்ட்டான புல்லெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம களை மாதிரி எடுத்துட்டோன்னா அதை மாட்டுக்கும் போட்டுக்கலாம், நம்மளும் களை எடுத்த மாதிரி இருக்கும். நானும் அப்படியே வேலையில் ஐக்கியமாயிட்டேன். தண்ணி பாஞ்சிட்டே இருக்குது. இந்த சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி வயல் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இப்படி இருக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எந்தளவுக்கு தண்ணி பாய்ச்சுறோமோ அந்தளவுக்கு நம்மளோட பில்லோட இது நல்லாயிருக்கும். நம்ம மிஷின் ஆர்டர் போட்டிருக்கோம். இது வரைக்கும் பில்லு கையில் தான் நறுக்கிட்டுருக்கோம். இப்போ மிஷின் ஆர்டர் போட்டிருக்கோம். மிஷின் அந்த மிஷினை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். எங்கள் பாப்பாவும் எங்கள் கூடயே ஐக்கியமாயிட்டாங்க. பரவாயில்ல, ஒரு வழியாக எப்படியோ கற்றுக்கிட்டா. ஒன்று ஒன்றா பிடிச்சி நறுக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு வழியாக பில்லெல்லாம் நறுக்கி முடிச்சாச்சு. வீட்டுக்கு போக வேண்டியதான். இன்னைக்கு என் பையனுக்கு மேக்ஸ் ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தாங்க. 615 are 90, 715 are 105, 815 are 120, 915 are 135, 1015 are 150, 116 are. என்னதான் ப்ராஜெக்ட் நம்மளே பண்ணாலும் பசங்களை கூட உட்கார வச்சுட்டு அவங்க சொல்ல நம்ம பண்ணுறப்ப பசங்களுக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த டேபிள்ஸ்லாம் பசங்க மைண்டில் பதியும். அதுக்காக தான் அவனை சொல்லிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.